ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பணத்தாசை நிறைய வந்துருது அந்த இதுல. ஸோ அதனால இவர் விலகிட்டார். ஒரு ஸ்டேஜ்ல ஜெயலலிதாவோட அவர் பேசல. அவர் சொல்ல 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 அவங்களும் கேட்கல, தப்பு பண்றீங்க, பிரச்சனை வரப்போகுது, அதுன்னு கேட்கல. ரொம்ப அதீதமா போனதுக்கு அப்புறம் அவர் என்ன நினைச்சாரு, ரஜினிகாந்தை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கறது அவர் தான் முதல்ல டிசைட் பண்ணது. ரஜினிகாந்த் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு அவர் எந்த காலத்தையும் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மூப்பனார் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு தான் நினைச்சார். ஷோ ஒரு மூவ்மெண்ட் எடுத்து டிஎம்சியும் டிஎம்கேயும் ஒன்னா சேர்த்தாங்க. அது 16 நாள்ல நடந்த விஷயம். டிஎம்கே அண்ட் டிஎம்சி வந்தது. அதுக்கப்புறம் அது வெற்றி பெற்றது. அதே நிலைமை தான் இன்னைக்கும். விஜய் இது மாதிரியே தான் அந்த காலத்துல. அப்போ ஒரு ஷோன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சரியா கைட் பண்ணாரு. ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியா இருக்கு ஏடிஎம்கேல. அதனால இது நிக்காது இந்த ஓட்டு, மறுபடியும் இந்த ஆட்சி வந்தா பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுல அது ரஜினிகாந்த் ஒரு பெரிய பவர்ஃபுல்லா இருக்காரு. நிச்சயமா நம்ம வின் பண்ணிடலாங்கிற ஒரு தைரியம் ரஜினிகாந்த் இருக்காருங்கிற ஒரு தைரியத்துல ஷோவும் கொடுத்தாரு. எங்க அப்பா இவங்க சில பேர் எல்லாம் சொன்னாங்க. கலைஞரோட நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அப்போ இன்ஃபேக்ட் அப்பா தான் போய் அதை முடிச்சுட்டு வந்தார் அந்த டிரான்சாக்ஷன். சார், அவர் ரஜினியோட அவர் பல விஷயங்களை அவர் ஒத்து போனார் சார். ரஜினியோட ஆன்மீகம், அவரோட பிலாசபி, ரஜினி எடுக்கிற முடிவுகள் டிரான்ஸ்பரண்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான முடிவு. அதனால அவர் ரஜினி வர வேண்டும் நினைச்சார். அவரு ரஜினிக்கு உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பயம் இருந்தது. தான் தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கறது யாரோ சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா அவர் தமிழ்நாட்டு நலனுக்கு தான் அவர் பாடுபட்டார். இது விஷயம் இல்லை அப்படிங்கிறது சொன்னா அது அவருக்கு அது கன்வின்ஸ் ஆக. ஜெயிக்கிறதெல்லாம் அவருக்கு கவலைப்படல, ஜெயிச்சிருவோன்னு தெரியும். பட் அதை சஸ்டெயின் பண்ணிக்க முடியுமா, லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ண முடியுமா? இப்போ அவர் சினிமாவில் சஸ்டெயின் பண்றதுல இவ்வளோ இந்த வயசுலயும் அவருக்கு கையில படங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு அரசியலில் தன்னை நிலைநாட்ட முடியுமாங்கிற ஒரு உடல்நிலையினாலேயும் அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டார். அவர் ஷோ இருந்திருந்தாருன்னா நிச்சயமா அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே நிச்சயமா அவருக்கு ஏதாவது ஒரு கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வர வச்சிருப்பாரு. பௌத்தமிழ பார்வையாளர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர், நாடக நடிகர், சினிமா நடிகர், நாடக இயக்குனர், சினிமா இயக்குனர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் என பன்முகம் கொண்டவர் சோ ராமசாமி. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் வழிகாட்டியாக அறியப்பட்டவர். அதே நேரம் அன்றைய திமுக தலைவர் கருணாநிதியுடனும் நல்ல நட்புடன் இருந்தார். நடிகர் ரஜினிகாந்த் தனது ராஜகுரு என்று சோவை குறிப்பிட்டுள்ளார். இன்றைய பாரத பிரதமர் மோடியும் தனது ராஜகுரு என்று சோவை குறிப்பிட்டுள்ளார். இத்தனை வித்தியாசமான விசித்திரமான முகங்கள் கொண்ட சோ ராமசாமி பற்றி தான் இன்று பேச இருக்கிறோம். அவரை பற்றிய நினைவுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளர் முக்தார் ரவி அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு முகங்கள், நிறைய அரசியல் நிகழ்வுகளை மாற்றின ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர். இத்தனை முகங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அவரோட முகம் எது? அவருடைய எல்லா முகமும் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் அவர் ஒரு கன்சல்டன்டா இருந்தார். சிதம்பரமும் அவர் பார்த்துருப்பாரு. மூப்பனார் ஐயாவும் பார்த்து, ஜெயலலிதா அம்மாவும் பார்த்துருந்தாங்க. கலைஞரும் சில விஷயங்கள் சோட்டேந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்போசிஷன்ல இருக்கும்போது. காமராஜ் ஐயாவும் இருந்தாரு. பிஜேபிலையும் எல்லாருமே கம்யூனிஸ்ட்காரங்களும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு சகமலம் இருக்கும்போது பிரதமர் மோடி நேர்ல கூட பார்த்துட்டு போனாரு. ஆமா, அதனால அவர் ஒரு பயாஸ்டா இல்லாம எல்லாம் என்ன ஆக்சுவலா சொல்லக்கூடியவர் அவர். அதனால தான் அவர்கிட்ட எல்லாரும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இது நீங்க பண்ணுங்கோ, இது இப்ப சரியாகும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுனால அவருக்கு அந்த ஒரு திறமை இருந்தது. அந்த எல்லா அரசியல் பிரமுகர்களும் அவர்கிட்ட ஒரு நட்பு இருந்தது. ஜெயலலிதாவோட ஒரு ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு சினிமாவில் நடிக்கும்போது. அப்புறம் நீங்கள் ஜெயலலிதா அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் தான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கிறார். ஆமா, ஃபர்ஸ்ட் ஜெயலலிதாவோட தான் அவங்க நாடகம் ஆரம்பிச்சது. ஒரு இங்கிலீஷ் டிராமால இவர் ஹீரோவும் ஷோ ஹீரோவும் ஜெயலலிதா ஹீரோயின்னு நடிச்சாங்க. அதுதான் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதை தொடர்ந்து அவங்க அடிக்கடி டிராமால பார்க்கறது, பேசுறது எல்லாம் இருந்தது. சினிமாவுக்கு வந்த உடனே இவர் ஒரு கைடன்ஸ் மாதிரியே வச்சிருந்தாங்க. அதுல யாருக்கும் வெட்கமில்லை டிராமால ஜெயலலிதா அம்மா நடிச்சாங்க, சினிமால நடிச்சாங்க. அவர் மேல அவங்களுக்கு தனி மரியாதை இருந்தது. என்ன ஒரு பர்சனல் விஷயமா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுவாங்க, பேசி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது
ஏடிஎம்கே 2ஆ ஸ்பிளிட் ஆச்சு இல்லையா, ஜானகி அணி இதுன்னு. அப்போ இவர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவ்வளோ நெருக்கமாக இருந்தார். பின்னாடி பார்த்தீங்கன்னா 96 தேர்தலில் ஜெயலலிதா ஆட்சி மாற்றத்துக்கு ஜெயலலிதா ஒரு காரணமாக இருந்தார். தமாக திமுக கூட்டணி அது மாதிரி அதுக்கு ஆதரவாக ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வச்சது. அது என்னாச்சு, ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய அதை மிஸ்லீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இவருக்கு அந்த கண்டினியூ பண்ண முடியல. அதில் வந்து என்ன பணத்தாசை நிறைய வந்துருது அந்த இதில். ஸோ அதனால இவர் விலகிட்டார். ஒரு ஸ்டேஜில் ஜெயலலிதாவோட அவர் பேசுவார். அவர் வந்து சொல்ல அவங்களும் கேட்கல, தப்பு பண்றீங்க, பிரச்சனை வரப்போகுது அது இதுன்னு கேட்கல. ரொம்ப அதீதமா போனதுக்கு அப்புறம் அவர் என்ன நினைச்சாரு, ரஜினிகாந்தை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கறது அவர் தான் முதல்ல டிசைட் பண்ணுது. ரஜினிகாந்தை பேசி இது பண்ணி வா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு குட்டிச்சோர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவர் ரஜினிகாந்த் அவர் தான். அப்போ நான் எங்க அப்பாவும் அவங்க அந்த குரூப்ல இருந்தாங்க. ரஜினிகாந்த் இது பண்ணணும். இவங்க என்ன பண்ணாங்க, நரசிம்மராவ்கிட்ட போய் பேசி, நரசிம்மராவ் வந்து சென்ட்ரல்லையும் ரஜினிகாந்த் வந்து தாம் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு அவர் எந்த காலத்தையும் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் மூப்பனார் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு தான் நினைச்சார். தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக மூப்பனாரும் அங்கேயே இந்த மாதிரி ஆட்சி தொடரலாம், நீங்க தொடருங்க, ஜெயலலிதா வேண்டாங்கிற மாதிரி தான் பேசினார் நரசிம்மராவ்கிட்ட. அது வேற மாதிரி மாறி போச்சு. நரசிம்மராவ் வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்த உடனே இது தனியா கட்சி ஃபார்ம் ஆரம்பிச்சு. இந்த தனி கட்சிக்கு பேக்கிங் இருக்க வெறும் ரஜினிகாந்த் தமாகாங்கிறது வந்து ஒரு பெரிய எப்படி மூவ் ஆகுங்கிறது தெரியாம இருந்ததுக்காக இவர் தான் கலைஞரோட கொண்டு பேசி, ஏன்னா கலைஞருக்கு ஒரு சாலிடு இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு சாலிட் ஓட்டு இருக்கு, டிஎம்சி வந்து டெஸ்ட் பண்ற கட்சி தான். ஸோ அதனால இவர் என்ன பண்ணாரு, ஜோ வந்து ஒரு மூமெண்ட் எடுத்து டிஎம்சியும் டிஎம்கேயும் ஒன்னா சேர்த்தாங்க. அது 16 நாள்ல நடந்த விஷயம். 16 நாள் நடந்த விஷயம். ஆனால் டிஎம்கே அண்ட் டிஎம்சி வந்து அதுக்கப்புறம் அது வெற்றி பெற்றது. அதே நிலைமை தான் இன்னைக்கும். விஜய் இது மாதிரியே தான் அந்த காலத்துல. அப்போ ஒரு சோன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து சரியா கைட் பண்ணாரு. இப்ப விஜய் ஆரம்பிச்சு இப்ப சொல்றாங்களே, விஜய்க்கு கட்சியில வந்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறாங்களே, அதே மாதிரி தான் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு டெஸ்டிங் அந்த காலத்துல இருந்து. சரி, அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி ஆச்சு. அப்போ டிஎம்கே என்ன சதவீதங்கிறது அவர் தெரிஞ்சு, இவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்கு, நீங்க வந்தா இந்த பண்ணோன்னு நீங்க ஜெயிச்சுடலாம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இதை வச்சு ஜெயிச்சிடலாம்னு சொல்லி அந்த ரூட் போட்டு கொடுத்தது சோதனை. அப்போ சார் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த காலத்தில் உருவாகுது. ரஜினி வாய்ஸ் கொடுக்க வராரு. ஆனாலும் ஏன் நரசிம்மராவ் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனாருன்னு? நரசிம்மராவ் ஏடிஎம்கே போனதுங்கிறதோட கூட இருந்தவங்க வந்து அவங்க சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நான் சேர்ந்து வந்தது. ஸோ ஏடிஎம்கேக்கு இவ்வளோ ஓட்ஸ் இருக்கு, இனிமே போய் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், காங்கிரஸ் தனியாக நின்று ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நமக்கு ஓட் பேங்கிங் அவ்வளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் போயிட்டார். அவர் போனது வந்து நான் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவருக்கு அந்த ஒரு இது அவருக்கு இன்புட் அவருக்கு கிடைச்சிது அந்த காலத்தில். ஸோ அதனால போனது. எங்களுக்கு வந்து என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியாக இருக்குது ஏடிஎம்கேல. அதனால் இது வந்து நிற்காது இந்த ஓட்டு, மறுபடியும் இந்த ஆட்சி வந்தால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அது ரஜினிகாந்த் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கார். நிச்சயமாக நம்ம வின் பண்ணிடலாங்கிற ஒரு தைரியம் வந்து ரஜினிகாந்த் இருக்காருங்கிற ஒரு தைரியத்தில் சோவும் கொடுத்தாரு. எங்கள் அப்பா இவங்க சில பேர் எல்லாம் சொன்னாங்க. கலைஞரோட நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அப்போ. இன்ஃபேக்ட் அப்பா தான் போய் அதை முடிச்சுட்டு வந்தார் அந்த டிரான்சாக்ஷனு. அப்போ அப்பாவுக்கு தனியாக செல்ஃபோன் அப்போ தான் இது வந்தது. அப்போ புதுசாக அப்போ தான் முத 1.5 லட்ச ரூபா தனி ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தோம். ஏன்னா அது வந்து ஃபோனில் பேசி முடிக்கணுங்கிறதுனால வேற எதுவாக இருந்தால் லீக் ஆகிடும் அது. அதனால் செல்ஃபோன் பண்ணல. அப்போ தான் அந்த ஆர்பிஜி அந்த கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு காலுக்கு இன்கமிங் காலுக்கு 50 ரூபா, இன்கமிங் காலுக்கு 30 ரூபாவோ, அவுட் கோயிங் காலுக்கு 150 ரூபாவோ என்னமோ சார்ஜஸ், பயங்கரமான சார்ஜஸ். அதுதான் பேசி இது பண்ணுது. அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். நரசிம்மராவ் முடியாதுன்னு சொன்ன உடனே தனியா தமிழ் மாநில காங்கிரஸ் நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டியான்னு வந்து டிட்டர்மின் பண்ண முடியாம இருந்தார் மூப்பனார். அது மூப்பனாருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவர் வந்து என்னன்னா நரசிம்மராவை கேட்டுட்டு நமக்கு ஃபார்ம் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு திடீர்னு நான் அப்படியே போய்க்கலாமே, காங்கிரஸை உடைக்க வேண்டாமே நினைச்சவர் மூப்பனார்.
நம்ம இவ்வளவு வருஷமா இருந்து காங்கிரஸை உடைக்க வேண்டாம்னு ஒரு நரசிம்மரா சொன்னபடி ஏடிபி கூட்டணிகளே போய்க்கலாம் பிரச்சனை. போய்க்கலாம் விட்டு அப்படியே பேசாம விட்டுடலாம், அப்படியே விட்டுடலான்ற கூட நடக்குதுக்கலாம். பட் ஆனா இந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த இது இதெல்லாம் இது பண்ணுக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இது வரும்போது தான் சரி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகு எப்படி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாங்க? அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள ஜெயலலிதா பேசினாங்க, நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணிருக்க வேண்டாம், நீ அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சது சோக்கு சுத்தமா பிடிக்கல. அது வந்து பழி வாங்குற மாதிரி தான் நினைச்சாங்க. அது நாங்களும் அந்த மாதிரி தான் நினைச்சோம். பழி வாங்குற மாதிரி இருக்கு, அரெஸ்டிங்லயும் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க நினைச்சோம். ஸோ அதுல அவருக்கு கொஞ்சம் இது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கிற ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரெனியூ பண்ணாங்க. தேர்தல்களில் வந்து ஜெயலலிதா கூட்டணிக்கு ஒரு முக்கியமாக அந்த குறிப்பா விஜயகாந்தோட அவர் விஜயகாந்தோட பேசினார். ஜெயலலிதா ஒத்துக்கவே இல்லை, அந்த கூட்டணிக்கு ஒத்துக்கவே இல்லை. விஜயகாந்த் இல்லை நீ இப்படிதான் இருந்தாலும் சரியா இருக்கும், ஜெயிக்கணும்னா இப்படிதான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அது பேசி பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு வந்து அந்த திமுக மேலே ஒரு கொள்கை ரீதியான ஒரு எதிர்நிலைப்பாடு தான் இருக்கு. ஆனாலும் இல்லை கொள்கை ரீதியா சில விஷயங்கள் அவருக்கு டிஎம்கேவோட ஒத்து போகல, அதை எதிர்த்தாரு. சில சமயத்துல டிஎம்கே தேவைப்படுறதுங்கிற சமயத்துல அவரே பேசினார். டிஎம்கே தேவைப்படுறது, ஏன்னா டிஎம்கே வந்தாதான் அப்போஸ் பண்ண முடியும்னு அவரே தான் போய் பேசினாரு. அவரே தான் போய் பேசி அவரே தான் ரஜினிகாந்த் 96ல பேசி நீ சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னது. அதனால அவர் வந்து இது ஃபேவரபிளா இருக்கும், எது சரியா இருக்கும், எது உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுங்கிறது வந்து அவருக்கு அது அத்துப்படியா இருந்தது. கலைஞரோட எப்படி இருந்தது சார் நட்பு? கலைஞர் வந்து டெய்லி அவர் துக்ளக் வந்ததுன்னா அந்த துக்ளக்ல இருந்து அவர் கண்டிப்பா படிப்பார். அறையில துக்ளக் பேப்பர் இருக்கும். அது காரணம் அவர் என்ன திட்டிருக்காங்கிறதோட என்ன சொல்லியிருக்காங்கிறது, சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஆஃபீஸரை கூட்டி இதெல்லாம் பண்ணுப்பா அப்படிம்பார். சில விஷயங்கள் வந்து தவறுகள் இருந்தால் அதை என்னென்ன பண்ணணுமோ அதை நிவர்த்தி பண்ணுவதும் பண்ணிப்பார். மற்ற விமர்சனங்கள் அவரை பற்றி இருக்கிறத வந்து அதை கண்டுக்க மாட்டார் அவர். பட் ஆனால் அவருக்கு ஷோ மேலே ஒரு இது கிடையாது, கொள்கை ரீதியான ஒரு உடன்பாடு இல்லைன்னா கூட வெறுப்பு ஒன்று கிடையாது. இவருக்கு அவர் மேலே தனிப்பட்ட இவர் எங்கே பார்த்தாலும் போய் ஷோவை போய் பேசுவார். ரெண்டு பேரும் அவ்வளோ சிரிச்சுட்டு பேசுவாங்க. அரசியல் ரீதியாக நாம் வேறுபட்டாலும் பண்ணுவாங்க. பட் அரசியல் சில சமயம் ஒன்றும் பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த டிஎம்கே தமாக அலையன்ஸுக்கு அவர் தான் மெயின் காரணம். 96ல் ரஜினி வாய்ஸ் கொடுக்க அதுக்கு காரணமாக இருந்ததே ஷோதான் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி எப்படின்னா ரஜினியே சொல்லியிருக்காரு, என்னோட ராஜகுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்தது. எங்களுக்குள்ள எப்படி இருந்தது உறவு சார்? அவர் ரஜினியோட அவர் வந்து பல விஷயங்கள் அவர் வந்து ஒத்து போனார் சார். ரஜினியோட ஆன்மீகம், அவரோட ஆன்மீக ஈடுபாடு, அவரோட பிலாசபி, ரஜினிக்கோட பிலாசபி, ரஜினிக்கு வந்து எடுக்கிற முடிவுகள் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான முடிவு. அதனால அவர் ரஜினி வர வேண்டும்னு நினைச்சார். அவர் அரசியல்ல வந்து அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சார். அவர் அதை ட்ரை பண்ணுங்க, ஆனால் நடக்கல. அது வேற விஷயம். ஏன் நடக்காம போச்சு நினைக்கிறேன்? ஏன் ரஜினி வரல? ஷோ மாதிரி ஆட்கள் தொடர்ந்து சொல்லியும் இல்லை, ரஜினிக்கு உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பயம் இருந்தது. தான் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறது யாரோ சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவர் தமிழ்நாட்டு நலனுக்கு தான் அவர் பாடுபட்டார். சில சமயம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காங்க, ஷோவும் சொல்லியிருக்காரு. ராஜ்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், வீரப்பன் கர்நாடகா சேர்ந்தவங்க. தமிழ்நாட்டுக்காரருக்கு அவர் போட்டது, ராஜ்குமார் போட்டது கன்னடத்துக்காரர் பேசினார். அவர் சண்டை போட்டார். வீரப்பன் தமிழ்நாட்டுக்கோசரம் சண்டை போட்டான். அதனால இது வந்து விஷயம் இல்லை அப்படிங்கிறது சொன்னா அது அவருக்கு அது கன்வின்ஸ் ஆகல. எவ்வளவு நடிகர்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டு நடிகர்கள், ரவிச்சந்திரன் ஒரு நடிகர் பிரமிப்பே இருக்காரு, கிரேசி ரவிச்சந்திரன் கன்னடத்து நடிகர். அவருக்கு தமிழ்காரர் தான், முதலியார் எங்கள் தமாகால இருந்தாரு, வேலூர் எம்எல்ஏவா இருந்தார். அவரோட மாப்பிள்ள தான் அவர் தமிழ்காரர் தான், முதலியார் கம்யூனிட்டி. ஏன்னா தமிழ் இதுல காவேரி பிரச்சனையில் அவர் இருக்கார். அவர் கர்நாடகா சப்போர்ட் பண்ணி அவர் பேசுறாரு. அதுதான் ஒண்ணு அவர் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தவர் வந்து கர்நாடகாவில் வந்து
அவங்க பிரச்சனைன்னு வரும்போது அதை பேசுறாரு. அதே மாதிரி கர்நாடகாவில் பிறந்தாலும் தமிழ்நாட்டு பிரச்சனை காவேரி பிரச்சனைக்கு நம்மளோட தானே நின்று இருக்காங்க ரஜினிகாந்த். என்ன அவருக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு வேளை தோத்துருவோம், நம்ம ஜெயிக்காம போயிருவோமோ அப்படிங்கிற பயம்? ஜெயிக்கிறது தோக்கிறது பயம் இல்லை சார். அவருக்கு இருந்த பயம் என்னன்னா, தன்னால அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்க முடியுமா, ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிற அந்த ஒரு பயம் தான். ஏன்னா ஜெயிக்கிறதெல்லாம் அவருக்கு கவலைப்படல, ஜெயிச்சிருவோன்னு தெரியும். பட் அதை சஸ்டெயின் பண்ணிக்க முடியுமா, லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ண முடியுமா? இப்போ அவர் சினிமாவில் சஸ்டெயின் பண்ணுறதுல இவ்வளோ இந்த வயசுலேயும் அவருக்கு கையில் படங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு அரசியலில் தன்னை நிலைநாட்ட முடியுமாங்கிற ஒரு இது. அது தவிர உடல்நிலையினாலேயும் அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டார். அவர் ஷோ இருந்திருந்தாருன்னா நிச்சயமா அவர் கட்சி ஆரம்பித்த உடனே நிச்சயமா அவருக்கு ஏதாவது ஒரு கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வர வச்சிருப்பாரு. அவர் இல்லாததுனால என்னவோ தெரில, அதுக்கு அவரால் அந்த கட்சி ஆரம்பிக்க முடியல. ரஜினிமதியே மோடியுமே தன்னோட ராஜகுருன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமாம். எப்படி இருந்தது அவங்க? நீங்கள் 2010-12 குஜராத் போயிருக்காரு. அப்போவே அவர் குஜராத் எல்லாத்துலேயுமே ஃபார்வர்டாக இருக்குது. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இதுவாகட்டும் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு பேசுவார். அப்போ அவர் சொன்னார், மோடி பிரதமராக வந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்கிற மாதிரி அவர் பண்ணார். அதனால தான் அவர் மோடி மேலே ரொம்ப பெரிய இது இருந்தது. அவர் தான் முதல்லேருந்து மோடி வரணுங்கிறது பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தான். அவர் மோடியை சந்தித்து என்ன எப்படி பண்ண, இந்த மாதிரி குஜராத்தை பண்ணுற மாதிரி ஒய் கான்ட் யூ டூ இந்தியான்ற மாதிரி கொண்டு வந்தார் அவர். ஆனால் அப்போ காங்கிரஸ் அப்போ அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள், விவாதங்கள் என்ன சார் போய் இப்படி போய் பண்ணிட்டு வந்தீங்களே அப்படின்னு ஏதாவது கலாட்டா பண்ணுவார். ஆமாப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி ஏதாவது இவர் சொல்லுவார். கருத்து வேறுபாடுன்னா அவர் ஏதாவது ஒரு சார்ந்த கட்சின்னு கிடையாது. அவர் ஷோ பிஜேபியோ இதுவோ கிடையாது. அவர் எல்லாரையும் கலாட்டா பண்ணுவார், எல்லாரும் பண்ணுவார். மன்மோகன் சிங்கை இந்த மாதிரி கலாட்டா பண்ணுவார். எல்லாத்துக்கும் சும்மாவே இருக்கார் அவர், அப்படியே கம்முன்னு இருக்கிறாரு அப்படின்னு அவர் ஏதாவது கலாட்டா பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, இவர் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அதான் தவிர அவர் ஆனால் அவர் 2010-11 அவர் மோடி தான் வரணும்னு அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சினிமா பார்த்தீங்கன்னா சார், அரசியல் சினிமா அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ உங்கள் அப்பா அரசியலே இருந்தாங்க, சினிமாவிலே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் உங்கள் அப்பாவோட எப்படி நட்பு இருந்தது அவருக்கு? எங்கள் அப்பாவுக்கு ஒரு நண்பர் சார், டாக்டர் ஜெகதீசன் ஒருத்தர். அவரோட கிளாஸ்மேட் தான் ஷோ அவர்கள். பூஜைக்கு வந்த மலரில் கே பாலச்சந்தர் ஒரு காமெடி ட்ராக் ஒன்று வச்சிருந்தார்.